சிறந்த வழக்கறிஞராக தொடங்கி உயர் நீதிமன்ற நீதிபதியாகி மதுரை கிளையின் தலைமை பொறுப்பேற்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்கால நினைவு சின்னங்கள், கோவில்கள், பாரம்பரிய இடங்களை பாதுகாப்பதற்கான முக்கிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டு மாணவர்களுக்கு திருக்குறளை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய தமிழார்வலர், தற்போது உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசராக பணியாற்றி வரும் பெருமைக்கு உரியவர் தமிழார்வலர் மாண்புமிகு நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சாஸ்திரா பல்கலைக்கழகம் சாஸ்திரா சஸ்தம் என்கிற ஒரு அமைப்பின் ஞானத்தை தேடக்கூடிய பயணத்தை எவரெவரெல்லாம் எடுத்து செல்கிறார்களோ, உண்மையை அறிதல் என்பதை எவரெல்லாம் உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்கிறார்களோ அவர்களோடு நான் என்றும் இருப்பேன் என்பது இறைமொழி. ஒரு சாதாரணமான கல்வி நிறுவனம் என்கிற ஒரு நிலையிலிருந்து மிகப்பெரிய உயரத்தில் சென்று மானுட சமுதாயத்தை உய்விப்பது, அவர்களுக்கான ஞான தேடலின் திறவுகோலை வழங்குவது என்பதை உணர்ந்த காரணத்தினால் ஆன்மீகத்தையும் இறையையும் அறிய தரும் வழிகளில் ஒன்றாக கம்ப ராமாயணத்தை உலகை அறிய தரும் ஆகச் சிறந்த பணியிலே ஈடுபட்டு அதனை செயல்படுத்தக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் வைத்திய சுப்பிரமணியம் அவர்களோடும், கலைகளின் மீதான காதல் சமுதாயத்தின் மீதான பற்றாக மாற வேண்டும். அந்த பற்று கலைகளை வளர்க்கும் விதத்திலே இயங்கக்கூடியவர்களை ஆதரிப்பது என்கிற விதமாக மாறி நிற்கும். அந்த விதத்திலே தன்னை ஈடுபடுத்தி கலைகளோடு ஏய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய பெரியவர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களோடும், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற வாசகத்தை இங்கே சொன்னால் தான் உணர்ந்த வாசகமாக அதை கொண்டு உங்களுக்கும் எமக்கும் கொண்டு சேர்க்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தில் முரளி அவர்களோடும், நாவில் சரஸ்வதி நற்றுணையாக என்று சொன்னால் வையம் தகழியா வார்கடல் நெய்யாக இன்பு உருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி ஞான சுடர்களுக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அற்புதமாக தன்னையே மகிழ்ந்து பேசக்கூடிய ஆழ்வாரின் பாடல்களை போல நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழி மந்திரம் என்று சொன்னால் அது திருமந்திரம் என்கிற விளக்கத்தை கொடுத்து என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிற அற்புதத்தை உணர்ந்துவிட்ட காரணத்தினாலும் உலகத்தின் உன்னதமான படைப்பு என்ற ஒன்றை பற்றி விளக்குங்கள் என்று சொன்னால் ஹோமரின் இலியட்டை காட்டிலும் பாரடைஸ் லாஸ்ட் என்று மில்டன் எழுதி உலக புகழ் பெற்ற அந்த படைப்பை காட்டிலும் வியாசன் வடித்திருக்கக்கூடிய அற்புதத்தை காட்டிலும் வான்மீகியின் ஆகச் சிறந்த படைப்பு ராமாயணம் என்று சொன்னால் தனக்கான வழியிலே அதை புரிந்து கொண்டு இந்த தமிழ் மண்ணிற்கான ஒரு அற்புதமான படைப்பாக அதனை மாற்றி உலகத்தின் உன்னத படைப்பாக அதனை மாற்றி காட்டிய ஒரு மாபெரும் படைப்பாளியை உணர்ந்துவிட்ட காரணத்தினாலும் 200 பிரிவுகளாக்கி அந்த படைப்பின் உன்னதத்தை இன்று வரை நமக்கு தந்திருக்கக்கூடிய டாக்டர் சுதா சேஷையன் அவர்களோடு
சுதா சேஷையன் அவர்களோடு 1 மணி நேரம் அமர்ந்து பேசிவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பினால் பல்வேறு அகராதிகளை படித்துவிட்ட திருப்தியோடு வருவேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லக்கூடிய அருமைமிகு நண்பர் ஆசிரியர் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களோடும் என்றும் என்னை வாழ்த்தக்கூடிய பெரியவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களோடும் நீதியரசர் ராமநாதன் அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் இந்த அற்புதமான மாலை வேளையில் கலந்து கொள்வதிலாக பெரும் மகிழ்ச்சி. ராமகாதையை வடித்த வான்மீகி சிராவணர் என்கிற ஒரு வைத்தியர் குடும்பத்திலே பிறந்து ரத்னாகனராக மாறி வேட்டையாடும் தொழில் புரியக்கூடிய கூட்டங்களோடு கானகத்திலே அலைந்து திரிந்து ஒரு காலகட்டத்திலே தன்னை உணர்ந்து அடுத்து இறையை நோக்கிய பயணமாக தன் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் என்றால் படைப்பு என்னும் பேராகிருதி எதுவோ அந்த தளத்தினுள் அவரால் நுழைய முடிந்தது. வான்மீகி அப்பேற்பட்ட ஒரு மிக பெரும் அற்புதத்தை மனித இனத்திற்கே தந்தார். இந்த படைப்பை பற்றி உலகத்தின் ஆக பெரும் அறிஞர்கள் பலரும் பல்வேறு விதமான கட்டுரைகளை தந்திருக்கிறார்கள். பேச்சுக்கள் ஆயிரக்கணக்கிலே எழுந்து நிற்கின்றன. ராமகாதை எந்தெந்த விதத்தில் எல்லாம் எழுந்து நிற்கிறது, இவற்றை பற்றியெல்லாம் தன் நிலையிலிருந்து மேலும் உயர்ந்து உலகத்தினுடைய பார்வைக்கு அந்த அற்புதத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி, கம்பனால் வடிக்கப்பட்ட இந்த அற்புதமான படைப்பை நமக்கெல்லாம் கொண்டு சேர்ப்பது, அந்த உன்னதமான ஒரு பணியிலே தன்னை ஒரு தவமாக மாற்றி ஈடுபட்டு இருக்கிறார் டாக்டர் சுதா சேஷன். எப்படி தோன்றி எழுந்து நிற்கக்கூடிய படைப்பு இந்த படைப்பு. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள், பெரும்பான்மையான மாநிலங்கள் அனைத்திலுமே இருந்து எழுந்திருக்கக்கூடிய படைப்பு. ஆந்திரத்திலே இருக்கிறது, ஒரிசாவிலே இருக்கிறது, மகாராஷ்டிரத்திலே இருக்கிறது, அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிறது. உலக பரப்பிலே இந்தோனேஷியாவிலே இருக்கிறது, மலேசியாவிலே இருக்கிறது, தாய்லாந்திலே இருக்கிறது, கம்போடியாவிலே இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற விதத்திலே அதனுடைய பெயர்கள் மாறி நின்றாலும் அதன் சாரம் ஒரு அற்புதமான படைப்பை, உண்மையின் ஒளியை தேடக்கூடிய படைப்பாக மாற்றி காட்டிய படைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டது. இப்படி வான்மீகியால் தரப்பட்ட அந்த படைப்பை ஒரு கவி சக்கரவர்த்தியாக நம்மால் அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைப்பாளி எவ்வாறு தந்தான் என்பதை இந்த 200 பிரிவுகளுக்குள் முதல் பிரிவிலே அடக்குகிறார் டாக்டர் சுதா சேஷன். முதலில் யார் இந்த கம்பன்? கம்பன் என்பவன் கம்ப நாடு சார்ந்த ஒருவனா, ஒரு கம்பர் என்கிற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மனிதனா? எதனால் இவருக்கு கம்பன் என்கிற பெயர் வந்தது என்கிற புள்ளியிலிருந்து அந்த பேச்சு துவங்கி பக்தி இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்திலே இதுவரை தமிழிலே அறியப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் சாரங்கள் அனைத்தையுமே உள்வாங்கி எந்தெந்த விதத்திலெல்லாம் இதனை அணுகி பார்க்க முடியும், இந்த கம்பன் என்கிற ஆகிருதியை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற 2வது கட்டத்திற்கு அதை நகர்த்தி செல்கிறார் டாக்டர் சுதா சேஷன். ஆகப்பெரிய விதத்திலே வியந்து போய் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனை ஆலம்தான் உவந்து அமுது செய்தானே என்கிற ஒரு தேவார பாடலிலே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வார். யார் இந்த கம்பன் என்கிற கேள்விக்கு பல பதில்கள் சொன்னாலும் தேவார பாடல்களிலே ஒன்று இருக்கிறது. கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்பது அவருடைய பாடல். காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று கட்சி ஏகம்பனை தன்னை மறந்து பாடிய பாடல். அந்த பாடலிலே
கம்பன் என்பவன் சிவன் என்று அறியப்படுகிறான். அதே போல ஞானசம்பந்தமூர்த்தி இலங்கை அரசை துலங்க ஒன்றும் நலங்கொள் கம்பன் என்று பதிவு செய்கிறார். இது ராமாயணத்தினுடைய சாரத்தோடு அமைந்து நிற்கக்கூடிய ஒரு தேவார பாடல். இந்த பாடலிலே சிவனாக வடிவெடுத்து காட்டுகிறார் கம்பனை ஞானசம்பந்தமூர்த்தி. அப்பரடிகள் அதற்கு மேல் செல்கிறார். மதில் கட்சி மன்னுகின்ற கம்பனை என் கைலாய மலையான் தன்னை என்று கைலாய மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அவன் எவனோ அவன் கம்பன் என்று சொல்கிறார் அப்பர். இப்படி அறியப்பட்ட அந்த கம்பன் என்று அறியப்பட்ட அந்த படைப்பாளி இந்த படைப்பை எப்படி அவன் யாத்து தந்திருக்கிறான் என்பதை உள்வாங்கி ஆதி காவியமாக அறியப்பட்ட வால்மீகியின் அந்த காவியம் கம்பனால் வடிக்கப்படுகையிலே எந்த வடிவத்தை எடுத்திருக்கிறது என்கிற ஒரு பகுதியாக அதை கொண்டு சென்று சங்க இலக்கிய பாடல்களிலே ராமாயண கதையின் சாரங்கள் எவ்வாறு வருகிறது என்பதை கோடிட்டு காட்டி அகநானூரிலே ஒரு பாடல் எப்படி அது ராமாயணம் சார்ந்த ஒரு விதத்திலே அமைந்திருக்கிறது என்று அந்த பாடல் வரிகளை சொல்லி புறநானூற்றிலே ராமாயணத்தினுடைய தன்மையோடு எய்து போகக்கூடிய ஒரு பாடல் இதுதான் என்பதை நமக்கு வடிவெடுத்து காட்டி இந்திய பரப்பிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலுமே எப்படி அது எழுந்து நிற்கிறது, என்ன பெயரிலே அது வடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கதை நாடகமாக, செய்யுளாக, பாடல்களாக பல்வேறு வடிவங்களிலே இந்த ராமகாதை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி ராமாயணத்தினுடைய சிறப்பு எந்தெந்த விதங்களிலெல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமோ இவற்றை எல்லாம் முதல் பகுதியில் மட்டுமே சொல்லிவிடுகிறார். இதில் ஆகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் நாம் எல்லாம் ராமாயணத்தை பற்றிய பல்வேறு பேச்சுக்களை கேட்டிருப்போம், கட்டுரைகளை வாசித்திருக்கக்கூடும். டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் இந்த ஒவ்வொரு பகுதியையும் மக்களுக்காக நமக்காக வழங்குகிற பொழுது இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே ஒரு சிறு தொனி இருக்கும், இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே ஒரு அமைதி தன்மை இருக்கும். சொல்லிய வாசகங்களை காட்டிலும் சொல்லாமல் விட்டுவிட்ட வாசகங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பலவாறாக இருக்கும். அப்படி கம்பனுடைய பாடல்களிலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை, ஒரு கமாவை, இரண்டு வார்த்தைகளுக்கு இடையிலே ஏன் சற்று நீளமாக இடைவெளி விடப்பட்டிருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால் அதற்கு ஒரு சரித்திர பின்புலத்தை கொடுத்து அந்த வடிவம் எப்படியெல்லாம் மாறி நிற்கிறது என்பதை நமக்கு விளக்குகிறார் டாக்டர் சுதா சேஷன். இது கம்பனை ஆழ உணர்ந்து அந்த வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய சரித்திரம் சார்ந்த விஷயங்களையும் எடுத்து பார்த்து ஒவ்வொரு பகுதியாக எடுத்து நம்மிடையே அவர் வைத்திருக்கக்கூடிய விதம் நான் அறிந்த வரையில், நான் பழகிய வரையில், நான் படித்து பார்த்த வகையில், நான் கேட்ட வகையில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, கம்பனை பற்றிய ஒரு பேச்சு எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. அதே போல ராம நாம மகிமையை பற்றி உமாசங்கர் ஜோஷி எந்த விதத்திலே எடுத்து வைத்தார் என்பதை பற்றி இவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீங்கள் பாருங்கள், தமிழ் இலக்கியத்திலே பல்வேறு விதமான படைப்புகள் எழுந்து நிற்கின்றன. சங்க இலக்கிய படைப்புகளினுடைய சாரங்களை எல்லாம் நாம் உள்வாங்கி பார்த்தோமேயானால் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மன்னனை பார்க்கக்கூடிய ஔவை எப்படி வாழ்த்துகிறாள் என்றால், நீலமணி மிடச்சுருவன் போல மன்னுக பெருமணியே என்று வாழ்த்துகிறாள். மிகவும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நீ ஒரு சிவபெருமானை போல் நீ எந்த காலமும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று ஔவை பிராட்டி அதியமானை வாழ்த்துகிறாள்.
இந்த தன்மை இருக்கிறதே, அறம் பொருள் இன்பம் மூன்றும் மாற்றும் நின் பெரும ஆற்றாமை நின் போற்றாமையே என்று சங்கப்பாடல் ஒன்று சொல்கிறது. அறம் பொருள் இன்பம் ஒன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆற்றாமை நின் போற்றாமையே என்று சொல்கிறது. அறத்தையும் பொருளையும் இரண்டையும் இணைத்து செயல்படுத்த வேண்டிய விதத்திலே உன்னால் செயல்படுத்த முடியும் என்றால் அது இன்பத்தை நோக்கி செல்லும். அந்த இன்பம் உண்மையான இன்பமாக உன்னால் உணரப்பட முடியும் என்றால் வீடு வெற்றி அது உனக்கு தரும் என்று சொல்லக்கூடிய தன்மை அந்த பாடல். அதே போல ராம காதையிலே கம்பன் வடித்து காட்டியிருக்கக்கூடியது அறம் சார்ந்த விஷயம் என்பதை இவர் பதிவு செய்திருக்கிறார். அறத்தை நோக்கிய பார்வைதான் கம்பனுடைய பார்வை. அவன் மண்ணை நேசித்திருக்கிறான், மனிதர்களை நேசித்திருக்கிறான், இயற்கையை, மரம் செடி கொடிகளை, மலையை, காட்டை, மண்ணை, விலங்குகளை, பழங்களை, தாவர வகைகளை, ஊர்களை, ஊர்களிலே இருக்கக்கூடிய தெருக்களை, தெருக்களின் வனப்பை, தெருக்களில் எழுந்து நிற்கக்கூடிய மாட மாளிகைகளை, அந்த மாட மாளிகைகள் சார்ந்த மக்களை, மக்களிலே ஆண் பெண் என்று இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளை, அந்த பிரிவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிந்தனைகளை, அவர்களுக்கான எண்ண ஓட்டங்களை, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காதலை, காமத்தை, குரோதத்தை, வீரத்தை, விவேகத்தை, வெற்றியை, தோல்வியை அனைத்தையுமே ஒழித்து காட்டியவன் கம்பன். இந்த சாறுகள் அனைத்தையுமே, இது சார்ந்த அனைத்தையுமே உள்வாங்கி டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் ஒவ்வொரு படலமாக பிரித்து 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 அதற்கு சமஸ்கிருதத்திலே எழுந்து நிற்கக்கூடிய படைப்புகளை, காளிதாசனின் சாகுந்தலத்திலுமே ரகுவம்சத்திலுமே இருக்கக்கூடிய கம்பராமாயண குறிப்புகளை மேற்கோளாக காட்டி தமிழ் இலக்கியங்களின் அத்தனை கூறுகளையும் உணர்ந்து எங்கெங்கெல்லாம் கம்பராமாயண தெளிவுகள் அந்த இடத்திலே இடம்பெறுகின்றனவோ அவற்றை சொல்லி 1 50வது பிரிவு வரை தன்னுடைய கம்பராமாயண பயணத்தை நமக்காக நடத்தி காட்டியிருக்கிறார் டாக்டர் சுதா சேஷையன். மீண்டும் இதை நான் உங்களிடம் குறிப்பிடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பயணம் கம்பராமாயணத்தின் மீதான பயணம். அந்த பயணத்திலே இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மை சுதா சேஷையன் ஒருவர் மட்டும்தான் நிகழ்த்தி காட்டினார். இந்த காலத்தை எடுத்து வைத்து கம்பன் எந்த காலகட்டத்திலே தோன்றியிருப்பான் என்ற கேள்வியை எழுப்பி அது 6ஆம் நூற்றாண்டாக இருக்கலாமா, 8ஆம் நூற்றாண்டாக இருக்கலாமா, 9ஆ அல்லது பலரும் சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டிலே தோன்றியவனா என்ற அனைத்து விதமான கருத்துக்களையுமே ஆராய்ந்து பார்த்து இதுதான் கம்பனுக்கான காலமாக இருக்க முடியும் என்பதை சொல்லி அந்த காலகட்டத்திலே எழுந்து நிற்கக்கூடிய பக்தி இலக்கிய சார்களை அதனுடன் சேர்த்து 50வது பிரிவிலே நகர் நீங்கிய படலம் என்கிற ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்துகிறார். இந்த 50 பிரிவுகளையும் நீங்கள் பார்த்தால் கம்பனுக்கான ஒரு அகராதியை கொண்டு பல இடங்களிலே பாலசீனிவாசன் கொண்டு சேர்ப்பார். இந்த அகராதியை முதலில் நீங்கள் படியுங்கள், இதை படித்தால் கம்பனுக்கான உங்கள் பயணம் வேறு விதத்திலே அமையக்கூடும் என்று சொல்வார்கள். அதே போல இந்த படலங்களினுடைய தன்மையை சிறு 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 பிரிவுகளாக்கி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடியதை நீங்கள் பதிப்பில் கொண்டு வந்தால் வைத்திய சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், குறைந்தபட்சம் 25 50 பிரதிகள் நீங்கள் 50 தொகுதிகள் நீங்கள் போட வேண்டி இருக்கும். அப்படி பிரித்து பார்த்திருக்கிறார் டாக்டர் சுதா சேஷையன். கம்பனில் ஆழங்கால் பட்டவர்கள் அனைவரும் ஏற்று பார்க்க வேண்டிய, ஏற்று பார்ப்பார்கள் என்று எல்லாருமே அறுதியிட்டு கூற முடியும் அந்த ஒரு தன்மையை. அதே போல கம்பன் எழுதிய 10,500 பாடல்களா, 10,368 பாடல்களா, 6 காண்டங்களிலே 118 படலங்களா அல்லது வேறுவா, இன்னும் அதில் இடைச்சொல்களாக சேர்க்கப்பட்ட இதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி கம்பனுடைய அந்த படைப்பின் விஸ்தீரணம் இன்று நாம் எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை விட ஆயிரக்கணக்கான மடங்குகள் அந்த படைப்பினுடைய பயணத்திலே ஈடுபட வேண்டும் என்பதையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். 100வது பிரிவாக உள்ளத்திலே ராமனை பற்றிய ஒளி எழுந்து நிற்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். இதுதான்
சைவ சித்தாந்த கூறுகளிலே ஒரு அடிப்படை கூறாக அமையும். எவன் ஒருவன் உலகத்தை பற்றிய விஸ்தீரணமான பார்வையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் தன்னை உணரக்கூடியவனாக இருத்தல் வேண்டும். தன்னை உணரக்கூடிய பயிற்சியும் முதிர்ச்சியும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் தன்னை உணர்ந்த ஒரு குறுகிய காலகட்டத்திலே அவன் தன்னில் இருந்து விலகத் தொடங்குவான். தன்னில் இருந்து விலகக்கூடிய ஒருவன் தன் எதிரிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், ஜீவன்கள் அனைத்தையுமே தனக்கு இணையாக பார்க்கக்கூடிய அடுத்த கட்டம் அவனுக்கு சித்திக்கும். அந்த கட்டத்தை அவன் அடைந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே அவன் தன்னிலிருந்து விலகி, தன்னை அறிந்து தன்னிலிருந்து விலகி, தன் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் தன்னை போன்றவர்கள் தான் என்பதை உணர்ந்த அந்த கட்டத்திலே இறைவனோடு இரண்டர கலந்து நிற்பான். இதுதான் 100வது பகுதியிலே டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் ராமனை உள்ளத்திலே எழுந்து நிற்கக்கூடிய ஒளி என்கிற ஒரு தன்மையில் புகுத்தி தன்னுடைய 100வது பிரிவை நமக்காக வழங்கி இருக்கிறார். அதை போல மனிதர்களுக்கு உறவுகள் மிகவும் அவசியம். உறவுகள் எந்தெந்த விதத்திலே அமைந்து நிற்கும் அது இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்த்தே வழங்கக்கூடும். சீதையை பிரிந்துவிட்ட ராமனின் மனநிலை எந்த விதத்திலே இருந்தது? அது இயற்கையோடு, இயற்கை சார்ந்த ஜீவராசிகளோடு, பறவைகளோடு இன்னும் பல விதங்களிலே அதை பொருத்தி பார்த்து ராமனுடைய மனநிலையை அவர் படம் பிடித்து காட்டியிருப்பது 150வது பிரிவிலே அடங்கி நிற்கிறது. 200வது பிரிவிலே ராம நவமியை அவர் ஏதோ ஒரு ஒளியாக பார்த்திருக்கிறார். கம்பனுடைய பங்குனி அஸ்தம் இருக்கிறதே, அவருக்கு அது கை கொடுத்திருக்கிறது. இந்த இரண்டையும் பார்த்துவிட்டு ராமனை கண்டுவிட்ட மனநிலையில் 201வது பிரிவிலே அவர் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். டாக்டர் சுதா சேஷையன் இந்த பயணத்திலே, பயணங்கள் மனிதர்களுக்கு சாதாரணமானதுதான், அனைவருக்கும் அது சாத்தியப்படும். இந்த பயணம் எவ்வாறு எடுத்து செல்லப்படுகிறது என்பது நமது கரங்களிலே இல்லாத விஷயம். அதை இறை முடிவு செய்யும். தான் ஒரு மருத்துவராக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த துறையிலே தனது பாண்டித்தியத்தை நிறுவி, அதே சமயத்தில் எனக்கான வாழ்க்கை இறையை தேடக்கூடியது, தேடக்கூடிய இறை உங்களுக்கானது என்பதை உணர்ந்துவிட்ட ஒரு கலை வாணியாக நிற்கக்கூடிய டாக்டர் சுதாகர் இந்த படைப்பின் மூலம் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு ஒன்றும் அறியாதவராக இங்கே அமர்ந்திருக்கிறார். வள்ளலார் சொல்வார், இது வெறும் புகழ்ச்சி அல்ல. வள்ளலார் சொல்வார், எது இல்லை என்று நாம் அறிகிறோமோ அது இருக்கிறது என்பது அடுத்த கணத்திலேயே உங்கள் மனதில் வந்து சேரும். இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, மற்ற என்று வருமோ அறியேன் என்கோவே, தொன்று மலவே மாய இருளை அகற்றி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மாவிருக்கும் சுகம் என்று சொல்லி சும்மாவிருத்தல் என்பது எளிமையானது அல்ல என்று நிறுவி காட்டினாரே வள்ளலார். அந்த அற்புதத்தை உணர்ந்துவிட்ட ஒரு மனிதரால் மட்டுமே இந்த பயணம் சாத்தியப்படும். இது கம்பனில் மட்டுமல்ல, திருமந்திரத்தின் ஊடாக சென்று பார்த்தால், அதை பற்றி அவருடைய பேச்சுக்களை கேட்டால் வியந்து போக வேண்டியதாக இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் பற்றி, திருமுறைகள் பற்றி, திருமுறைகளினுடைய சாராம்சம் எப்படி எழுந்து நிற்கிறது என்பதை பற்றி எல்லாம் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்டால் அப்படித்தான் இருக்கிறது. எப்படித்தான் இந்த திருமுறைகளை அந்த மகான்கள் தந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலை படித்து பார்த்தால், கேட்டு பார்த்தால் வியந்து போக வேண்டியிருக்கிறது. இறைவனுக்கு எவரும் வித்தியாசப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. இறைவன் அனைத்தையும் ஒன்றாக பார்த்து பல கூறுகளாக பிரித்து அணுக்கதிர் தத்துவத்தின் ஊடாக அவற்றை அமைத்து தன்னிலிருந்து பிரிந்து வெளிக்கிளம்பி சென்ற அணு துகள்கள் தன்னையே வந்து அடையும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டிருக்கிறான். அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தின் சாரமும் அதுதான். இதை உணர்ந்து பார்த்தவர்கள் மகான்களாக மாறி நின்றார்கள். மகான்களின் உச்சத்தை தொட்டவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இவரை போல் அமர்ந்திருப்பார்கள். அழுகின்ற குழந்தையை தேடி பார்த்து
வாயோரத்திலே பாலோடு நிற்கக்கூடிய அந்த குழந்தை எவர் மூலம் பால் ஊட்டப்பட்டிருக்கும் என்ற கேள்வியை தந்தை கேட்டால் அந்த குழந்தை ஞான குழந்தையாக எப்படி மாறி நிற்கும் என்பதுதான் நமது முதல் திருமுறை. யார் உனக்கு பாலை தந்தது என்று கேட்டால் அதோ இருக்கிறானே அவன் என்று வெறும் விரலை காட்டிவிட்டு சென்றிருக்கலாம் அந்த குழந்தை. அந்த குழந்தை சொன்னது, தோளுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி. தூவன் மதிசூடி இதெல்லாம் சரி, காடுடைய சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர் கள்வன் என்று அந்த குழந்தையால் காட்டையும் சுடலையையும் பொடியையும் உணரக்கூடிய ஞானத்தை மிக்கதாக மாற்றி காட்டினானே அந்த இறைவன் வயோதிகனுக்கு சூளையை கொடுத்தான். இதுதான் உண்மை, இதுதான் ஞானம் என்கிற தேடலோடு பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து ஒன்றும் எதுவும் இல்லை என்கிற முடிவுக்கு வந்த அந்த முதியவனுக்கு கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்று பாட வைத்து இதுதான் இறை என்று காட்டி தந்தான். பெருமானுக்கு வயது வித்தியாசங்கள் இல்லை. குழந்தைக்கு பாலை கொடுத்தவன், முதியவனுக்கு சூளையை கொடுத்தவன், இளைஞனுக்கு ஓலையை காட்டினான். ஓலையை காட்டி உனக்கும் இதற்கும் உறவுகள் இல்லை என்று ஒரு கணத்திலே அவனை இழுத்து வந்து நிறுத்தினால் அந்த இறைவனை பார்த்து இவன் வன்மொழி பேசி இறுதியில் இவன் தான் இறை என்பதை உணர்ந்த மாத்திரத்திலேயே தன்னை எழுந்து நின்றான். எழுந்தின்றவன் என்ன என்று இறைவன் கேட்கும் பொழுது சொன்னான், நான் உன்னை எப்படி அழைப்பது? பித்தன் என்று வன்மொழி பேசினாய் அல்லவா, பித்தா என்று பாடு என்றால், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை என்று அவனை பாட வைத்து வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று அவன் உருகி நிற்க வைத்து காட்டினான். அனைவரும் ஒன்றுதான் அந்த இறைவனுக்கு. குழந்தைக்கு பால், முதியவனுக்கு சூலை, இளைஞனுக்கு ஓலை என்றால் தன்னையே தானாக உருவகித்து பார்க்கிறானே ஒருவன், அவனுக்கு எதை கொடுப்பது? அவனுக்கு காலை கொடுத்தான். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று அவனை பாட வைத்து இதுதான் இறை என்று காட்டி தந்தான். அப்படி காட்டி தந்த அந்த இறை தன்மையை பற்றி மிக அற்புதமான இறை என்பதன் விளக்கத்தை மிக அற்புதமான வழிகளிலே தனது ஒவ்வொரு பிரிவின் ஊடாக நுழைத்து செல்கிறார் டாக்டர் சுதா சேஷன். இதுதான் இந்த மண்ணிற்கான பொக்கிஷம். சூர்பனகையை பற்றி, பெண்களை பற்றி கம்பன் எந்தெந்த விதத்தில் எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறான் என்கிற கேள்விகள் இன்னைக்கு கம்பராமாயணத்தின் பல கூறுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். 6 காண்டங்களில் இருந்து 10 பாடல்களை சொன்னால் போதும் என்று முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சூர்பனகையை பற்றி அந்த ஒரு வடிவம் இருக்கிறது. பெண்களிலே தீயினும் சிறந்த தீயாள் என்று கைகேயியை கம்பன் சொல்வான். சரி, சூர்பனகை என்கிற வடிவத்தை பற்றி உங்களுக்கு ஒரு there may be some image. அந்த இமேஜை அவன் எப்படி காட்டி தருவான்? ராமனை நோக்கி அவன் மீது கொண்ட ஒரு காதல் வயப்பட்ட மனநிலையிலே அந்த சூர்பனை என்கிற பெண் அவன் முன் போய் நின்றால் நீ யார் என்று தானே அவன் கேட்க முடியும்? யார் என்று அவன் கேட்பான். அவள் சொல்வார், பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. கம்பனுடைய தமிழை பாருங்கள். அந்த தமிழை எடுத்து ஆளக்கூடிய தரம் இருக்கிறதே, அந்த தரத்தின் உச்சத்தை அவள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, முப்புறங்கள் செற்ற சேவலோன் நண்பர், செங்கையோன் தங்கை. பூவிலோன் முதல்வன் புதல்வன் புதல்வி. இந்த விச்சரவசனுடைய மகள் என்று கடைசியில் அதை முடித்துக் கொள்ளலாம். முப்புறங்கள் செற்றவன் சிவபெருமான், சிவபெருமானின் துணைவனாக இருக்கிறானே குபேரன், அந்த குபேரனுடைய தங்கை நான். டைரக்டா ராவணனுடைய தங்கைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கம்பனுடைய அந்த கவித்துவத்தினுடைய உச்சம் பாருங்கள். திக்கின் திசையெல்லாம் வெள்ளி மலை எடுத்து மூவுலகும் காவலோன் பின்னை காம வல்லியாம் கன்னி என்றாள் என்று சொல்கிறார்.
திசைகளை வென்றவன், கைலாயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கைலாய மலையை அசைத்து பார்த்தவன், இந்த 3 உலகங்களையும் காத்து இருக்கக்கூடிய ராவணன் இருக்கிறானே, அவனுடைய தங்கை யாரும் கேட்டதுக்கு இவ்வளவு விளக்கங்கள். இத்தனை விதத்திலே வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளின் மூலம் படைப்பின் உன்னதத்தை காட்டுகிறான் கம்பன். அதோடு மட்டுமல்ல, ராமனுக்கு அவள் அறிவுறுத்த வேண்டும். என்னவென்று, நான் இன்னும் திருமணம் ஆகாதவள் என்று சொல்ல வேண்டும். அதனால் காமவல்லியாம் கன்னி என்றாள் என்று முடிப்பான் கம்பன் அந்த பாடலை. இந்த சூர்பனகை எந்த மனநிலையிலே இருந்தாள் என்பதை சுதாசேஷையன் எந்த பகுதியிலே, அநேகமானது 72 கடந்து நிற்கக்கூடிய பகுதி என்று நினைக்கிறேன், அந்த பகுதியை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ராம காவியம் உருவாகுவதற்கு அடிப்படையாக இருந்த பல கூறுகளில் சூர்பனகை முக்கியமான ஒரு பகுதி. அதன் பின் அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், லக்குவனிடம் அவள் அடைந்த அந்த அனுபவம், இதை அடுத்து அவள் ராவணனை தேடி வந்து அவனிடம் முறையிடும் பொழுது, சாதாரணமாக உன் தங்கை இந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவள் சொல்லிவிட முடியும். ஆனால் படைப்பாளிக்கு அந்த படைப்பின் உன்னதத்தை எடுத்து வைக்கக்கூடிய தன்மை மொழி சார்ந்தும், மொழியினுடைய கலாச்சாரம் சார்ந்தும், அந்த கலாச்சாரத்தின் பின்புலத்தின் மூலமாக எழுந்து நிற்கக்கூடிய விஷயங்களை இணைத்தும் படைக்க வேண்டும் என்பதால் கம்பன் ஒரு அற்புதமான சித்திரமாக அந்த பாடல்களை வடித்திருப்பான். இந்திரன் சசியை பெற்றான். இந்திரன் சசியை பெற்றுவிட்டான். 3 வதனத்தோன் தந்தை உமையை பெற்றார். 3 என்றால் 6 முகங்களை கொண்ட முருக பெருமானின் தந்தையான சிவபெருமான் உமையை பெற்றான். தாமரை செங்கண்ணானும் திருமகளை பெற்றார். சீதையை நீயும் பெற வேண்டும், நீ பெற்றால் என்ன ஆவாய் என்ற கேள்வியை எழுப்பி அந்த பாடலை கம்பன் வடித்த விதம், சூர்பனகை ராவணனுக்கு எந்த விதத்தில் அந்த செய்தியை கொண்டு சென்றாள். ஆனால் ராவணன் அந்த இடத்திலே சிறிதும் அசையவில்லை. அடுத்து அவளுடைய முயற்சி மேலும் செல்கிறது. அவள் சொல்வாள், பிள்ளை போல் பேச்சினாளை பெற்றதும் பிழைக்கலாற்றாய், கொள்ளை போகின்ற செல்வம் எல்லாம் அவளுக்கே கொடுத்திவை. அவள் பேசுகின்ற பேச்சு ஒரு சிறு குழந்தை பேசுகின்ற பேச்சை போல மனதை கவரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணான சீதையை நீ அடைந்தால் உன் வசமாக இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் நீ அவளுக்கே கொடுத்து விடுவாய். கொள்ளை போகின்ற செல்வம் அனைத்தும் அவளுக்கே கொடுத்திவை. வள்ளலே, உனக்கு நல்லேன், நான் உனக்கு இந்த இப்படி சீதை என்கிற ஒரு பெண்ணை அடையாளப்படுத்தி காட்டினேனே, அதனால் நான் உனக்கு நல்லவளாக இருக்கிறேன். மற்ற உன் மனையில் வாழும் பெண்களுக்கு எல்லாம் கேடு சூழ்கின்றேன் அன்றோ என்று அந்த பாடலை முடித்திருப்பான் கம்பன். இப்படி ஒரு பெண்ணை, சூர்பனகை என்கிற பெண்ணை கம்பன் இந்த விதத்திலே அமைத்திருக்கிறான் என்பதை அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருப்பார். கம்பன் பெண்களுக்கு எதிரானவன் அல்ல. பெருந்தடங்கண் துறை நுதலார்க்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று எழுதி பார்த்தவன். அரசியலை பற்றி கம்பன் எந்த விதத்திலே கருத்திலே கொண்டிருக்கிறார். உமைக்கு நாதற்கும் ஓங்கு முள்ளுதிர்க்கும் இமைப்பில் நாட்டமோர் எட்டுடையானற்கும் சமைத்த தோல்வழி தாங்கவராயினும் அமைச்சர் சொல்வழி ஆற்றுதல் ஆற்றலே என்று சொல்லி இப்படி நடந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்கள் அரசிற்கு நல்லது என்று அறிவுறுத்தி காட்டியவன் கம்பன். இறுதியிலே அவன் யுத்த காண்டத்திலே சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலோ அவனும் அல்லன், மெய்வரம் எல்லாம் அடைகின்றான், தவமோ இதில் செய்து முடிக்கும் தயாவரன் அல்லன், இவனோ அந்த வேத முதற் காரணன் என்று ராமனை பற்றிய ஒரு அற்புதத்தை தன்னை இழந்து தான் உருவாகி தன்னிலிருந்து விலகி ராமன் என்று இறைவனை அடையக்கூடிய இடத்திலே கொண்டு கம்பன் அவனை காட்டியிருப்பான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை வடித்து காட்டுகிற விதத்திலே
இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு படைப்பு எனும் பேரண்டத்திலிருந்து விருந்து நிற்கக்கூடிய இந்த வெளிக்குள் சுதாசேஷையன் போன்ற கலைவாணியின் அருள் பெற்றவர்கள் இயங்கக்கூடியதுதான் இந்த மொழிக்கும் இந்த மண்ணிற்குமான கொடை. இது ஒரு மாபெரும் தவம். இந்த தவம் எளிதில் வாய்ப்பதல்ல. ஏனென்றால் ஒரு பாடலை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்யலாம். கம்பராமாயணத்தின் சிறப்பு என்ன என்று கேட்டு பார்த்தார்கள். பலரும் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே கட்டுரைகள் பேச்சுக்களின் மூலமாக எடுத்து சொல்லிவிட்டார்கள். பெரிய அளவிலே அதை பற்றி அறியாத ஒரு பாடல் நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார், மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான். இந்த பாடலை பாருங்கள். மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து உள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகுக்கு ஈர்ந்தான். எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள். இந்த 4-5 வரிகளுக்குள் நாமக்கல் கவிஞன் உலகின் உன்னதமான ஒரு காவியம், உலகத்திலே இதுவரை அறியப்பட்ட ஒப்பற்ற கலைஞர்கள், ஓவியர்கள், சிற்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுவார்களே, ஆனால் எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த படைப்பு தான் கம்பராமாயணம் என்று அறுதியிட்டு சொல்கிறார்கள். செதுக்கி செதுக்கி வார்த்தைகளுக்குள் வார்த்தையை உட்புகுத்தி அந்த வார்த்தைகளின் மூலம் பல்வேறு விதமான இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் தெளிவுபடுத்தி புரியாதன புரிய காட்டி அதன் மூலம் படைப்பு எனும் உன்னதத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த கவி சக்கரவர்த்தியின் அற்புதத்தை மால் கடிந்த தவமுனி வான்மீகி என்பான், வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகுக்கு ஈந்தான். இது ஒரு பகுதி. என்னவென்றால், வான்மீகி என்பவன் வனத்திலே திரிந்து அலைந்து பல்வேறு விதங்களிலே தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் மூலம் படைப்பின் உன்னதத்தை கண்டுவிட்டு ஒரு பலவின் கனியை நமக்கு தந்தான். எப்படிப்பட்டது? பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி உலகுக்கு ஈர்ந்தான். அடுத்தது கம்பன் அதை என்ன செய்தான் என்று சொல்கிறான் பாருங்கள். மேல் படர்ந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து. மேல் படர்ந்த பிசினகடு அகற்றி மெல்ல கீறி மெதுவாக அந்த சுளையை எடுப்பதிலே, அந்த மூலத்தில் இருந்து அந்த சுளையை எடுப்பதிலே சிறு பிசகு வரக்கூடாது. சிறு பிசகு வந்தால் மூலத்தின் தன்மை கெட்டுவிடும் அல்லவா? அதுதான் அதன் உட்பொருள். மேல் படிந்த பிசனகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து சும்மா கொடுக்கவில்லை, தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான். யார் அவன்? கம்பன் என்ற தமிழ் தாயார் நோக்கனை. இதுதான் கம்பன். அந்த பாடல் இந்த மாலை வேளையிலே நான் சுதாசேஷையன் அவர்களுக்கு வழங்குகிறேன். கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன் தந்த அந்த அற்புதமான படைப்பை மேல் படர்ந்த பிசினகற்றி மெல்ல கீறி பகுதி பகுதிகளாக ஆக்கி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படர்ந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தார் சுதாசேஷையன் என்கிற தமிழகத்தின் தலைவான். இதை காட்டிலும் இந்த மாலை வேளையிலே பேசுவதற்கு எனக்கு வேறு என்ன இருக்கிறது? வாய்ப்பிற்கு நன்றி. தவமாக செய்து வரும் அரிய நிகழ்வினை பற்றிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக வழங்கிய நீதியரசர் அவர்களுக்கு எங்கள் நன்றி.